ஒரு காலகட்டத்தில கலைஞரோடு இணைந்து பயணிக்கிறது அப்படின்ற முடிவ வைகோ எடுத்துட்டாரு. அப்ப உங்களுடைய எண்ணமெல்லாம் என்னவா இருந்தது? அது வந்து ஒண்ணும் பெரிய சிக்கலாக எனக்கு இல்ல. ஏன்னா, அது ஒரு நெருடலும் இல்லை. ம். ஒரே சிந்தனை ஓட்டம், ஒரே கருத்தியல். எந்த இயக்கத்திலிருந்து நம்ம வெளியே வந்தோமோ, அதே இயக்கத்தோடு இணைந்து பணியாற்றுவது பெரிய முரண்பாக எனக்கு தெரியவில்லை. அதே உணர்வு தான் அதிமுகவுடன் சென்றபோதும் அந்த உணர்வு ஏற்பட்டது. ம். ஆனால் 2006 தேர்தலில் எனக்கு மிகப்பெரிய நெருடல் ஏற்பட்டது. ம். காரணம், விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியதற்காக 19 மாசம் அந்த அம்மா சிறையில் வச்சாங்க. பொடா சட்டத்தை ஆமா. தவறாக ஆமா. பயன்படுத்தி. கலைஞருக்கும் வைகோவுக்கான நெருக்கத்தை ஏற்படுத்தி அந்த சிறை வாசம் அந்த சட்டம் தான். முக்கியமான பங்கு ஆமா. வகிக்குது. அதுக்காக குரல் கொடுத்தார். அதுக்காக போராடினாரு. அதுக்காக வந்து பேசினாரு. அந்த 1,00,00,000 கையெழுத்து வாங்குற அந்த முதல் கையெழுத்தை அவர் தான் போட்டு குடுத்தாரு. 1,00,00,000 10,00,000 அது மாறுச்சு. அப்போ அப்படி இருக்கின்ற போது, அந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து அந்த அம்மா கூட போனது வந்து நெருடல். கருத்தியலாக இயங்குறவங்களுக்கு அது முடியாது. அதால எனக்கு அது உடன்பாடு இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பட் மத்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு இயல்பான மனநிலையிலேயே நம்ம போயிருக்கிறோம். ஒரு தலைவர் எடுக்கின்ற முடிவு. ஆனா நான் சொன்ன அந்த நெருடலை இப்போ 1 வாரத்துக்கு முன்ன தலைவர் சொன்னார். நான் எடுத்த மிக மோசமான முடிவுகளில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அப்படின்னு. அன்னைக்கு எளியவன் நான் சொன்னேன், நாட்டு மக்களை சந்திக்கின்ற போது ஏற்பட்ட அந்த அனுபவங்களை அந்த சொல்லுகின்ற போது அதை ஏற்க மறுத்த தலைவர் 2006க்கு பின்னால் இப்போது ஏறக்குறைய 18 ஆண்டுகள் உருண்டோடிச்சு. இப்போ வந்து அவர் உணர்றாரு. காலம் கடந்து விட்டது. அது உங்களுக்கு மட்டும் நெருடலா இருந்ததா? பல நிர்வாகிகள் இப்போ கொஞ்சம் பேர் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் போனால் வெற்றி பெறலாம்னு நினைச்சிருக்கலாம். வெற்றி என்பதனை கடந்து அரசியல் ரீதியான நிகழ்வுகளை பார்க்கின்ற போது அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பதை நான் உணர்ந்தேன். பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. போகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் என் கூடவும் சொன்னாங்க. ஆனால் நான் மட்டும் கருப்பு ஷர்ட் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஆட்சி போகின்ற போது தான், அந்த ஆட்சி நீக்கப்பட்டதுக்கு பின்னால் தான் நான் கருப்பு ஷர்ட் கட்டுவேன் அப்படின்னு உறுதி எடுத்திருந்தேன். ஆனால் கருப்பு ஷர்ட்டோடு தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. கூட்டணி வேற வழி இல்லை. கருப்பு ஷர்ட்டோடு தான் போய் நின்னேன். மறுநாள் டாக்டர் கலைஞர் அவர்கள் முரசொலி எழுத கருப்பு சட்டை சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னு. அவரு பெரிய அரசியல் ஞானம் இல்ல. என்ன ஸ்பான்டேனியஸ். அப்புறம் தினமணியில் கூட அது குறித்த செய்திகள் வந்தது.